கண்டிப்பா அது பார்த்தீங்க அப்படின்னா, பாக்யலட்சுமி சீரியல்ல இதுக்கப்புறமா வந்து கொண்டு போறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லங்கிறது நமக்கு தெரியும். இந்த கதையுடைய முடிவு இனியாவுடைய விவாகரத்தாவும், இனியாவ வந்து திருப்பி ஆகாஷ் கூட சேர்த்து வைக்கிறது போறது மட்டும் தான் அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவா தெரியும். அதுக்கேத்த மாரி தான் இப்போ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஹோட்டல்ல போயிட்டு இவங்க ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுடைய ரெஸ்டாரண்ட்ட வந்து நடத்துறதுக்கான ஒரு இது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி கிடைச்சிருது. என்னன்னா, நிதிஷ் அதே ஹோட்டலுக்கு ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஃபுல்லாக போதையை ஏற்றிட்டு போதை மருந்தெல்லாம் உட்கொண்டு அது வந்து போலீஸுக்கு தெரிஞ்சு போலீஸ் அவரை கைது பண்ணி கூட்டு போக, ஐயோ நிதிஷ் என்னப்பா இதெல்லாம், நிதிஷ் என்னப்பா இதெல்லாம் அப்படின்னாங்க. பாக்யலட்சுமி சீரியலுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே பாக்யாவுடைய நடிப்பாக தான் இருக்குங்கிறதெல்லாம் இன்றைக்கி எபிசோடில் தெளிவாகவே தெரியும்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்படியே கேட்டு என்னென்னு கேட்டு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்டால் அவர் தெளிவாக சொல்கிறார், இந்த பாருங்க பணக்கார பசங்களாம் சேர்ந்து போதை மருந்து சாப்பிட்ருக்கானுங்க, இவங்களாம் போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க, 2வது ஒரு அரெஸ்ட் ஆகிருக்காருங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போக வீட்டில் வந்து கட்டி பிடிச்சி அழுது இனியான்னு நிறைய விஷயத்த சொல்கிறாங்க. அம்மாவுடைய ஹோட்டலை கைப்பற்றுறதுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு பேச்சுவார்த்தையை நடத்திருக்காங்க. அம்மா சொன்னதை யாருமே நம்பலை, அங்கே யாரும் உண்மையானவங்க கிடையாது, இதெல்லாமே முன்னாடி நடக்கிற பிரச்சனைகள் தான் அப்படிங்கிறத சொன்ன உடனே இப்போ உட்காந்து ஈஸ்வரியும் அப்படியே கோபியும் அழுதுட்டு இருக்காங்க. அப்போவே சொன்னமேங்க கேட்டிங்களா, எத்தனை தடவை சொன்னாங்க பாக்கியா, ஏய் பாக்கியா அப்படின்ன மாதிரி தரலில் கொட்டி சும்மா பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ கையெடுத்து போட்டு வந்தாங்க பாக்கியா. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வந்து பாக்கியா வெகுண்டெழுந்து போய் இதுக்கப்புறம் ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படிங்கிற மாதிரி நான் போகிறேன், இதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன், என்ன சீன்ற வரைக்கும் தான் நான் வந்து சும்மா இருப்பேன், அப்படி என் பிள்ளைய சீன் நான் சும்மா இருக்க மாட்டேன்னா வசனம் பேசிட்டு கிளம்பி போகிறாங்க. ஏதோ பெருசாக செய்ய போகிறாங்கன்னு பார்த்தா ஏய் சுதாகர் அப்படின்னு வேறு கையை நீட்டி, ஐயோ அப்பா சாமி ஏன் இந்த எக்ஸ்பிரஷனுங்கிற மாதிரி எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து கோவப்பட்டு இருந்தாங்க, மாற்றி கோவப்பட்டு இருக்க உடனே அந்த பக்கம் சுதாகர் அப்படியே அசால்ட்டாக இருக்கார். இப்போ இவங்க அவங்கள பழி வாங்கி இப்போ இனியா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே வராமல் இனியாவுக்கு விவாகரத்து அப்ளை பண்ணுறது, அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காம இருக்கிறது, இந்த ஆகாஷோட சேர்த்து வைக்கிறது, நிதிஷ்க்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறதுங்கிறதோட இந்த சீரியலே முடிய போதா, இல்லை இந்த போர்ஷன் மட்டும்தான் முடிஞ்சு இதுக்கப்புறம் வேறு ஏதாவது விஷயங்கள் வரப்போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த கதையோட முடிவாக எது இருந்தால் பெட்டர் நினைக்கிறீங்க? பாக்கியா கோபி கூட சேரணுமா, சேரக்கூடாதா? ப்ளஸ் பாக்கியா இன்னும் ஒரு பெரிய ஆளாகிற மாதிரி சுதாகர்ட்டு ரெஸ்டாரண்ட்லாம் திருப்பி வாங்குற மாதிரி வரணுமா? உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.